சித்திரம் பழகு. அரசியல்வாதிகள் யாராவது எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? இந்த ஊர்ல இந்த மாதிரி தண்ணி இருக்கு, சரி பாவம் அந்த மக்கள்லாம் அப்படி கஷ்டப்படுறாங்க, எங்களுக்கு ஓஎன்சிசி வேணா, அதுக்கும் எங்களுக்கு நான் என்ன எதிரியா சார்? ஓஎன்சிசி இருந்துட்டு போங்க, இன்னும் என்னென்ன இருக்கோ எங்க ஊர்ல எல்லாத்தையும் வேணாலும் எடுத்துட்டு போங்க, வீட்டே வேணாலும் பேத்துக்கிட்டு வேணாலும் போவோம், மனதையும் விட்டு போயிருங்க, நாங்க வேற வீடு கட்டி பொழைச்சுக்கிறோம். இந்த மாதிரி தண்ணி இருந்தா தானே சார் அதையும் நாங்க செய்ய முடியும். சரி, இந்த மாதிரி தண்ணியை வச்சுக்கிட்டு இந்த விளைநிலைகள்லாம் இதெல்லாம் கிளம்பிடுமா, பாதிக்காதா? தெரியாம கேக்குறேன். இந்த நாங்க சோப்பு போட்ட தண்ணியே செடிக்கு ஊத்துறதுக்கே செடி வீணா போயிடும் நினைக்கிறவங்க, மாட்டுக்கே சுத்தமான, மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாமே சுத்தமான தண்ணி வைக்கிறனாங்க. இந்த மாதிரி தண்ணிய மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் எப்படி வைக்கிறது? அந்த மாடு ஆடு பாதிக்கணும், எங்களுக்கு ஒரு பயம் இருக்காதா? சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார் என்று கோபம் பொங்க ஏன் இந்த பெண்மணி எதிர்கேள்வி கேட்கிறார்? வயலும் வயல் சார்ந்த மருது நிலத்தை பின்புலமாக கொண்ட இந்த பெண்ணின் சொற்களில் உயிரும் இருக்கிறது, உணர்வும் இருக்கிறது. குடிக்கும் நீர் என்பது மனிதனுக்கானது மட்டுமல்ல, அது பொதுவானது. மாசுபட்ட நீரை குடிப்பதற்கு தங்களுக்கு சம்மதம் இல்லை என்று கூறுபவர் அந்த மாசுபட்ட நீரை மாடுகளுக்கு எப்படி அருந்த கொடுப்பது என்று எதிர்கேள்வியும் கேட்கிறார். அத்தோடு அந்த நீரை செடி கொடிகளுக்கு எப்படி ஊற்றுவது என்றும் வினவுகிறார். வேளாண் மக்கள் பல்லுயிர் மீது பாசம் கொண்டவர்கள், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாழும் வள்ளலால் வழிவந்தவர்கள் என்பதற்கு சாட்சியமாகத்தான் இவரது வாக்குகள் இருக்கின்றன. இப்படி கோபத்துடன் கொப்பளிக்கும் இந்த பெண்மணியின் ஊர் கதிராமங்கலம். கதிராமங்கலம் நன்சை நிலமான தஞ்சை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் அழகிய சிற்றூர். வேளாண் தொழிலை முதன்மையாக கொண்ட தஞ்சை மாவட்டத்தின் கடைப்பகுதியில் இருக்கும் கிராமம். திருவாரூர் மற்றும் நாகை மாவட்ட எல்லையில் இந்த கிராமம் அமைந்துள்ளது. வேளாண் தொழிலை நம்பி இங்கு சுமார் 10,000 மக்கள் இதை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காவிரி படுகையில் இயற்கை எரிவாயு எடுக்கும் தொடர் திட்டத்தில் கதிராமங்கலமும் இடம்பெற்றது. இதற்கான பணி 2002ஆம் ஆண்டு கதிராமங்கலத்தில் தொடங்கி அங்கு மட்டும் 4 இடத்திலிருந்து மீத்தேன் வாயுவை ONGC நிறுவனம் எடுத்து வருகிறது. தனியாரிடமிருந்து நிலத்தை வாங்கி அதில் ஆழ்துளையிட்டு குரங்கு நிலையில் இருக்கும் எரிபொருளை வேதிப்பொருட்கள் மூலம் வெடிக்கச் செய்து அதிலிருந்து வெளிவரும் வாயு கலவையிலிருந்து மீத்தேன் பிரித்தெடுக்கப்படுகிறது. இப்படி பூமிக்கடியில் நடக்கும் இந்த பிரித்தெடுக்கும் நுட்பம் பற்றிய புரிதல்கள் இல்லாத காரணத்தால் ஏற்படும் தாக்கத்தை மக்கள் முதலில் உணரவில்லை. இப்போ ராடு பைப்பு தூக்கிட்டு வருவாங்க, அவங்க எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல தண்ணி தெருவில் உள்ள தண்ணி பிடிச்சாந்து வச்சுக்கிட்டு ஒரு 4-5 மணி நேரத்தில் போர் பண்ணிவிடுவாங்க. அப்படி அவங்க வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ONGCலேருந்து அவங்க வருவாங்க, ஒரு காரு வேனை எடுத்து கொண்டாந்து பட்டிவாங்க. நம்ம சில்க் ஒயர்லேருந்து ஜாயின் பண்ணி பாம்பை செட் பண்ணி ஒவ்வொரு போர்ட்லேயும் விட்டுவிட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நாளைக்கு வச்சு பார்த்தீங்கன்னா வீடு வரைக்கும் ஆதரும். சரி, நம்ம இடத்துல பயிர் பண்ணுறவங்க இடத்துல இதுமாரி அழிக்கிறாங்களா, என்னையா செய்தி அப்படின்னு நம்ம போய் கேட்கும்போது இதுமாரி விவரம் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம், இதுக்கெல்லாம் ஒரு சேதாரத்துக்கு ஒரு 60 ரூபா 100 ரூபா வரைக்கும் நாங்கள் கொடுத்துருவோம், அதனால் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. விவரம் தெரியாத காரணத்தினால தான் அங்கே போனது. இல்லைன்னு சொன்னாக்கா விவரம் தெரிஞ்சுன்னா அப்போவே எல்லாத்தையும் வரைச்சி விட்ருப்போம். ஏதோ வேளாண் துறையில் ஒரு ஆராய்ச்சி அதை செய்ய போகிறாங்களோ என்னங்கிறது தெரியலேங்கிறதுனால தான் வேடி பார்க்க முடியும். ஆனால் நாளடைவில் நிலப்பகுதியில் ஏற்பட்ட மாற்றத்தை நேரடியாக கண்டுணரத் தொடங்கினார்கள். இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது குடிநீர். 10 அடியில் தண்ணி இருந்தது, இப்போ 45-40 அடியில் தண்ணி இருக்கு குடிநீர். இந்த குண்டு போட்டு எடுத்ததுனால இது 65 அடி போர். இது 65 அடி போரும் வேலை செஞ்சு இப்படி தான் இருக்குது. காவி தான் அந்த டேங்கை திறந்து பாருங்க, ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ உயரம் இங்கே பாருங்க, குடிக்கலாம் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. உழ வச்சா அப்படியே மாறிடுது, நேரமே மாறிடுது தண்ணி. குடிநீரில் ஏற்பட்ட ரசாயன மாற்றத்தை பார்த்து பொதுமக்கள் தம்மை சுற்றி ஏதோ விபரீதம் நடப்பதாக உணர்ந்தார்கள். கதிராமங்கலம் பகுதியில் குடிநீர் சுவையாக இருப்பதாக அந்த மக்கள் பெருமிதம் கொள்கிறார்கள். ஆனால் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நாங்கள் கதிராமங்கலம் தண்ணி தான் குடிப்போம், அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். ஆனால் இப்போ தான் இந்த மாரி ஆயிடுது எங்களுக்கு.
குடிக்கும் போது வெள்ளையா இருக்கு, வைக்கவே இதே போல மேல அப்படியே ஆயில் மாதிரி வெள்ளையா அப்படியே குடிச்ச தண்ணி தான் ஒரே ஆயில் மேல அப்படியே நல்லா மிதக்கும். நல்லா அதை நாங்க எப்படி குடிக்கிறது? அண்ணன் ஒரு நாளைக்கு பிடிச்சோன்னா அந்த பாத்திரமே அந்த கலர் மாறிடுது, அப்படியே எண்ணெய் படல மாதிரி இருக்கு, தொட்டா பிசு பிசுன்னு இருக்குது. பாருங்க இந்த பாத்திரத்தெல்லாமே பாருங்க. ஆண்டாண்டு காலமாக இந்த நீரையே உயிர் நீராக புழங்கி வந்த மக்கள் இப்படி மாறி வருவதால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆட்பட்டுள்ளனர். சரி, இப்ப இந்த தண்ணியை வச்சு நீங்க என்னதான் பண்றீங்க? குளிக்கலாம், என்ன செய்ய முடியாது, அதான் செய்யலாம். சமைக்கலாம் முடியாதுங்க, குடிக்க முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அதை என்ன பண்றீங்க? குடிக்கவும் சமைக்கவும்? குடிக்கிறதுக்கெல்லாம் எங்க நல்ல தண்ணி வருதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். குடிக்கிறது இந்த பம்புல போய் ஒரு அந்த குடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் எங்களுக்கு 10 குடம் தண்ணி தேவைப்படும். பிள்ளைங்க குளிக்கணும், எங்களுக்கே பயந்துட்டு நான் இதுல குளிக்க மாட்டேன், அங்க போய் தான் எடுத்துட்டு வந்து நாங்கெல்லாம் குளிப்போம். அது பாருங்க லைனா எல்லார் வீட்லயும் போயிடுச்சு. இப்படி இந்த ஊர்ல எங்கேயுமே நல்ல தண்ணி கிடையாது. அந்த பைப்பை பாருங்க, அந்த பைப்பு பாருங்க, அந்த பைப்போட கலர் பாருங்க. பெரும்பாலான வீடுகளில் உள்ள மக்கள் கலங்கிய நிலையில் உள்ள நீரை பிடித்து வைத்து வீடு தேடி வருவோர் அனைவரிடமும் காட்டி காரணம் தெரிந்து கொள்ளும் நிலையில் இருக்கிறார்கள். இதுதான் அந்த எரிவாயு எடுத்தாங்கல்ல, அதோட கசிவில் வந்த எண்ணெய், கசிவில் வந்ததை பிடிச்சோம். நல்லா ஒரு அடி 2 அடி உயரத்தில் வந்து அது சீறி பாயுது, அதில் பிடிச்சது. இது தெரிய வச்சு மேலால் கீழே ஊற்றி ஒரு பேப்பரில் வந்து நெருப்பு வச்சு கட்சி வச்சா உடனே குபீர் பிடிச்சிட்டு எரியுது. அது கசிஞ்சு வயலில் போச்சு. இந்த வயல்காரர்கள் தான் பாதிப்பு, எதுவும் விளையாது. இதனால் இந்த எரிவாயு திட்டம் தங்கள் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக அழிக்க வந்திருப்பதாக எண்ணத் தொடங்கினார்கள். பருவகாலம் பொய்த்தாலும் நிலத்தடி நீர் மூலம் வேளாண் செய்து பிழைத்து வந்தார்கள். ஆனால் தற்போது வேளாண் செய்வதற்கான நீர் தேவையை நிலத்திலிருந்தே பெற முடியாமல் அவதிப்படுகிறார்கள். விவசாயம் பண்ணது தண்ணி லெவலில் உட்காந்து போச்சு. பாதி வயலுக்கு போர் உள்ளவங்க நடுறாங்க, போர் உள்ளவங்க தண்ணி கொடுப்பாங்க அடுத்த வயலுக்கு. சுத்தமாக இப்போ அவங்களுக்கே தண்ணி பத்தாததுனால தண்ணியை கொடுக்கறது இல்லை, போர் லெவலில் உட்காந்து போச்சு. நடாமையாக பாதி வய கிடக்க முடியும். காவிரியில் எப்போது தண்ணீர் வரும் என்று காத்திருந்து வெடித்து போயிருக்கும் நிலங்களையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் மக்களுக்கு மீத்தேன் பிரச்சனை அவர்களின் நச்சத்தையும் குழப்பத்தையும் இரட்டிப்பாக்கி இருக்கிறது. இந்த நிலம் என்னோட நிலம் தாங்க, இதுக்கு தண்ணியே கிடையாது, வாய்க்காலையும் தண்ணி வரல. இதில் இந்த ஒயின்ஸுக்காரங்க கொண்டாந்து வேற பாம்பை போட்டு சுத்தமாக தண்ணி இல்லை. இப்போ இது 5-6 வருஷமாக இப்போ இது தரிசாவே கிடக்கு. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. 3 ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு பஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கேன். பைப்பு வாங்கிட்டு வந்தப்போ கிளாஸ் கலர் இருந்துச்சு சார். நிலத்தண்ணி பார்த்தனால காவி எல்லாமே அதாச்சு. மாடு கூட திங்க மாட்டேங்குது, பில்லுக்கெலாம் இது போட்டால். அந்த தண்ணி அப்படி வந்து ஒரு அப்படியே ஒரு வாடை மிக்கணும் சார். ஒரு நிமிஷம் பாருங்க சார், எங்கள் மக்களை குடிக்கிற தண்ணி இது எப்படிங்க சார் குடிக்க முடியும்? உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் குடிப்பீங்களா சார்? நாங்கள் எதுவுமே கேட்கல சார், எங்கள் விவசாயம் மட்டும் செய்யுங்க சார். எங்களுக்கு வேறு எதுவும் வேணும் சார், வாழ்வாதாரம் எங்கள் விவசாயம். இந்நிலையில் 2017 மே மாதம் கதிராமங்கலத்தில் உள்ள எண்ணெய் கிணற்றில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ONGC நிறுவனம் உபகரணங்களோடு வருகிறார்கள். குழப்பத்தின் உச்சத்தில் இருந்த கதிராமங்கலம் கிராமத்தினர் ஒன்று கூடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். காவிரியில் நீர்வரத்து இல்லாமல் போனால் கூட நஞ்சைக்கு பதிலாக புஞ்சை பயிர்களான கம்பு, சோளம், கேழ்வரகு, வரகு, நிலக்கடலை ஆகிய குறைந்த நீர் தேவையுள்ள தானியங்களை பயிர் செய்து பிழைக்க முடியும். உணவுப் பொருள்தான் உலகின் முதன்மையான உற்பத்தி பொருள். அதற்கான பற்றாக்குறை உலகம் முழுமைக்கும் ஏற்படும் நேரத்தில் ஒரு உணவு வெளியை எப்படி காவு கொடுக்க முடியும் என்று இவர்கள் கேட்பதில் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. ரௌத்திரம் பழகு. சுத்தமான காற்று, சுத்தமான நீர், மண் சார்ந்த உணவு, ஒதுங்க உறைவிடம், இவை மட்டும்தான் இவர்களுடைய முக்கியமான தேவைகள். வாக்கு கேட்டு வரும் அரசியல்வாதிகளிடம் கூட இவர்கள் பெரிதாக வேறு எந்த கோரிக்கையும் வைப்பதில்லை. ஆனால் இங்கு வாழும் சூழலுக்கு ஆபத்து ஏற்பட்டால் எங்கு போவது என்பதுதான் இவர்களுடைய கவலை. எப்போதும் அமைதியாக காணப்படும் கதிராமங்கலம் கிராமம் இன்று இயல்புக்கு மாறாக காட்சியளிக்கிறது. இப்பகுதியில் திரும்பும் திசையெங்கும் காவல்துறையினரே காட்சியளிக்கிறார்கள். கடந்த ஜூன் 30ஆம் தேதி கதிராமங்கலம் பந்தநல்லூர் சாலையில்
தனியார் நிலத்தில் போடப்பட்டிருந்த எண்ணெய் குழாயில் கசிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக குழாய் பதித்த பகுதியிலிருந்து நீர் கொப்பளிப்பு ஏற்பட்டது. முதல் முறையாக இதை பார்த்த பொதுமக்களுக்கு இந்த காட்சி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று பயந்து அந்த பகுதியில் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டார்கள். பதற்றம் கிராமத்து மக்களை பற்றி கொண்டது. இனியும் அமைதியாக இருக்கக்கூடாது என்று கருதி ஒட்டுமொத்த கிராமமும் போராட்டத்தில் குதித்தது. இதன் காரணமாக காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டனர். எங்களுக்கு அன்னைக்கு நாங்க 3 லேடிஸ் நாங்க போனோங்க. போனதும் நாங்க போய் தான் சனமே வந்தது. அவ்வளவு சனம் நாங்க என்ன சொல்லி கேட்டோம், போலீஸ் அடிக்கிறவங்க இந்த மாதிரி மற்ற பேர் அரசாங்க மாவட்ட கலெக்டர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லி நாங்க குந்திருந்தோம். 4 பேருக்கு பிரச்சனை 4 பேர் போய் கலெக்டர் பார்க்கலாங்க. மக்களுக்கு பிரச்சனை அவங்க வரணுங்க. எங்க கிராமத்துக்கு ஒரு கிராமத்தை எவ்வளவு 12,000 மக்களுக்கு பிரச்சனைங்கும் போது அவங்க எங்களை பார்த்து பேசணும். குழாயை சரி செய்ய வந்த ONGC பணியாளர்களையும் உள்ளே செல்ல முடியாமல் தடுத்தனர். இதனிடையே கசிவு ஏற்பட்ட பகுதியில் குவித்து வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போர் தீப்பிடித்து எரிந்ததால் மேலும் பதற்றம் பற்றிக் கொண்டது. பெரும் பதற்றச் சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தார்கள். தடியடி காரணமாக பொதுமக்கள் வயல்வெளிகளில் நாலாபுறமும் சிதறி ஓடும் நிலை ஏற்பட்டது. பாதுகாப்பு மக்களுக்கு கொடுக்க அவங்க வரல, ONGCக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. தடியடி நடத்தினது அவங்களுக்கு யாரும் தடியடி நடத்தினது. எங்களுக்கு அடிதடி கொடுத்தது காரணம் என்னங்க? ரேடிஸ் அடிக்க வேண்டிய காரணம் என்னங்க? எங்க ஊரு பசங்களை அடிக்க வேண்டிய உங்ககிட்ட பிள்ளைகளை மாடு மேய்க்க விட்டுடுவோம்னு சொன்னா இவங்க அன்னைக்கு படிச்சாங்களங்க. இவங்க அந்த மாடு மேய்க்க போனா இவங்க எப்படி அந்த வேலைக்கு போனாங்க? ஒரு நல்ல விஷயம் ஊருக்கு நல்லது செய்ய போவ இது மாரி தானே நடக்குது. இதெல்லாம் நாட்டுக்கு அடுக்குமா? குடிக்க கூட தண்ணி இல்லை, அது எது போராடாத அப்புறா பொம்பளையிலே அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. தலைமுடியை பிடிச்சி அது வீங்கி கிடக்கு. பெண்கள், பெரியவர்கள் உள்ளிட்ட ஊர் மக்கள் பெரும்பாலானோர் தாக்குதலுக்கு ஆளானார்கள். நாங்க என்ன செஞ்சோம் தப்பு? எதுக்காக அதை எங்களை ஆகாதரம் பண்ணி அந்த போலீஸுக்காரவங்க நெய்வேலி காட்டாப்பண்ணி அடிச்சு விரட்டி என் குடும்பம் 3வது வீட்டு பையன் அவ்வளவு போலீஸ் 4-5 போலீஸ் அந்த பையனை அடிச்சு கால் கையில ஒடிச்சு வலிக்குது, வேலைக்கே போகல. கிராம மக்கள் கல்லால் தாக்கியதால் தான் தடியடி நடத்த நேரிட்டது என்று காவல்துறையினர் விளக்கம் சொன்னார்கள். விவசாய நிலத்துல ஒரு கல்லு இல்ல, மண்ணு இல்ல, எதுவுமே கிடையாதுங்க. நீங்க வேணா இப்ப வாங்க, நாங்க காமிக்கிறோம். அந்த வயல்ல எப்படி கல்லு சனம் கல்லை விட்டு எரிஞ்ச மண்டையை உடைச்சிட்டாங்கன்னு அப்படி சொல்றாங்க. இயற்கை எரிவாயுக்கு எதிராக தொடர்ந்து அறவழியில் போராடி கொண்டிருந்த பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட 10 பேரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் மீது பல பிரிவுகளின் மீது தொடர்ந்து வழக்குகள் போடப்பட்டும் வருகிறது. அதாவது முதல் தடவை 2/6/2017 அவங்கள கைது பண்ண போது சும்மா போராட்டமே நடத்தல, போய் நின்னவங்களை கைது பண்ணாங்க. அதோட இல்லாம 4 நாளையில அவங்க மேல 6 வழக்குகள் பதிவு பண்ணாங்க. திரும்பவும் 30ஆம் தேதி பல பிரிவு கீழே வழக்கு பதிவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 10 சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப கைது பண்ணப்ப தொடர்ச்சியா அப்படி செய்யறத பார்த்தா அவங்க மேல ஏதோ ஒரு பயங்கரவாதி மாதிரி அவங்கள சித்தரிக்கிற மாதிரி கொண்டு வர்றதுக்காக இவங்க செய்யறதா நான் நினைக்கிறேன். கைது செய்யப்பட்டவர்கள் இன்னமும் விடுதலை செய்யப்படாத காரணத்தால் பொதுமக்கள் மேலும் அஞ்சும் நிலை ஏற்பட்டுள்ளது. தங்கள் சொந்த மண்ணிலேயே ஒரு கண்காணிப்பு வளையத்திற்குள் சிக்கியிருப்பதாக அச்சப்படும் பொதுமக்கள் தாங்கள் செய்த தவறு என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள். வேற நாங்க என்னங்க கேட்டோம்? உங்ககிட்ட சொத்தை கொடுங்க கேட்டோம். அதே கேட்டோம். எங்க ஊர் மக்களை காத்து பண்ணணும், நாங்க நல்லா இருக்கணுங்கிறத வச்சுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும். 2000 போலீஸ் இங்க இறங்கியிருக்கு. எதுக்கு? மக்களுக்காக அரசுக்காக மக்கள் எல்லா இதுவும் கிடையாது. அரசு ஊழியர் எங்களோட வரி பணத்துல தான் அவங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எங்கள நிலைமை கவனிக்கல. ஆனாலும் இன்று வரையிலும் மக்கள் எரிவாயுவுக்கு எதிரான போராட்டத்தை மிக தீவிரத்துடன் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்திய பெட்ரோலிய சட்டத்தின்படி வசிப்பிடங்களுக்கு அருகில் செல்லக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா வசிப்பிடங்களுக்கு அருகிலே போகுது. நீங்க கதிராமங்கலத்திலே நீங்க பார்க்கலாம், அந்த முக்கிய சாலை கடைகள்லாம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அப்ப இந்திய சட்டத்திற்கு எதிராகவே அதை அவங்க அங்க அமைச்சிருக்கிறாங்க. நாளைக்கு ஒரு வெடி விபத்து ஏற்பட்டால் ஏன்னா 2014ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலத்தில் நகரம் என்று சொல்லப்படுகிற கிராமத்தில் ஒரு நாள் அதிகாலை
4:30 மணிக்கு ஒரு தேநீர் நிலையம் வச்சிருக்கிறவர் அடுப்பை பற்ற வைக்கிறாரு. மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 50 அடி உயரத்துக்கு தீப்பிழம்பு. 21 பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் தீக்காயத்தினால பாதிக்கப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு தென்னந்தோப்பை நாசமா போச்சு. அப்ப அதோட மட்டும் இல்ல, அதற்காக ஒரு விசாரணை குழு நியமிச்சது அரசாங்கம். அந்த விசாரணை குழு இது ONGCயின் கவனக்குறைவினால் தான் ஏற்பட்டது என்று சொல்லி அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த பெட்ரோலியம் ஆக்டுக்கு எதிராகவே எல்லா இடத்துலையும் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் பல்வேறு இடங்களில் வசிப்பிடங்களுக்கு அருகிலேயே இந்த குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளன. ஒரு திட்டத்தை தீட்டும் போதும் செயல்படுத்தும் போதும் காட்டும் தீவிரத்தையும் வேகத்தையும் பிரச்சனை ஏற்படும் போதும் தீர்த்து வைப்பதிலும் காட்ட வேண்டும். என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பதை புரிய வைப்பதில் குறைந்தபட்ச நேர்மை இருக்க வேண்டும். அதிகாரத்தை சாதாரண மக்கள் மீது எளிதாக செலுத்த முடியும் என்ற போக்கு ஜனநாயகத்துக்கு மாறான செயலாகும். ரௌத்திரம் பழகு. அதிகார பரவல் என்பது கிராமங்களிலிருந்துதான் தொடங்க வேண்டும் என்பது மகாத்மா காந்தியின் கிராமிய கனவு. அந்த கனவு நனவாகுமா என்பதில் பெரிய கேள்வி இருக்கிறது. மக்களுக்கு என்ன தேவை என்பதை ஊராட்சி அளவில் முடிவெடுத்தால்தான் மக்களாட்சி தத்துவம் மகத்தானதாக இருக்கும். இந்த பகுதி முழுக்க வளமிக்க விவசாய பகுதியாக இருந்தும் எரிவாயு எடுக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஒரு வளத்தை பெருக்குவதற்காக இந்தியாவின் மூலாதாரமான விவசாயத்தை இழக்க முடியாது என்பதால் தான் மக்கள் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள். மாற்றை நோக்கி தான் இந்த அரசாங்கம் போகணும். இப்ப எனக்கு தெரிஞ்சு எங்க ஊருக்கு பக்கத்துல தேவங்குடியில இருந்து ஒரு விவசாயி இருக்கிறார், வரதராஜன். அவரோட பேசும்போது அவர் சொல்லுவாரு, இது இவங்க சொல்ற எதுவுமே சஸ்டைனபிள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற இயற்கை எரிவாயு இன்னும் 250 வருஷம் வரும்னு சொல்றாங்க, உலகம் போல இருக்கிறது. சரி, 250 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறீங்க? அப்ப மாற்று தானே தேட போறீங்க. இப்ப அதை தேடுங்களேன். ரொம்ப எளிமையா அந்த விவசாயி சொல்லுவாரு, நம்ம சுற்றுச்சூழலை மாசாக்கிற, நிலத்தடி நீரை பாதிக்கிற இந்த முறை ஏன் நீங்க கை கொள்றீங்க? அது அப்படியே பூமிக்குள்ள இருந்துட்டு போகுது. விவசாயிகளின் கடுமையான எதிர்ப்பை அடுத்து தமிழகத்தில் மீத்தேன் எடுக்கும் திட்டம் இல்லை என்றும் திட்டம் இருக்கிறது என்றும் மாறி மாறி பேசிக்கொண்டே தங்கள் பணிகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ONGC நிறுவனம். இந்நிலையில் மேலும் 110 இடங்களில் குழாய் பதிக்கும் திட்டத்தில் இருப்பதாக ONGCயின் அறிக்கை ஒன்று சொல்வதால் மக்களின் குழப்பம் நீண்டு கொண்டே செல்கிறது. துளையிடும் போது வெளியாகும் கழிவுகளை முறையாக கையாள்தல், கசிவு ஏற்படாமல் தொடர் பராமரிப்பு செய்தல், பொதுமக்கள் பயன்படுத்தும் நீரை சோதித்தல் என்று ஏட்டளவில் அனைத்தும் இருந்தாலும் நிஜத்தில் அதற்கு மாறாக இருப்பது மக்களிடையே ஒருவித நம்பிக்கையின்மையை தோற்றுவித்துவிட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போதுதான் மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை இன்று வரைக்கும் மேற்கொண்டு வருகின்றனர். எந்த நிலையிலும் எங்களை சமாதானப்படுத்த முடியாது என்றும் விவசாயம் நட்டத்தை நோக்கி சென்றாலும் தங்கள் வாழ்வாதாரத்தை ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம் என்றும் உறுதிபட கூறுகிறார்கள். ஒரு வருஷத்துக்கு 3 போக நெல் விவசாயம் பண்றோம். இது புதுக்கோட்டை பண்ணும்போது இந்த ஏரியா வந்து செழிப்பா இருக்கும். நீங்க வர்ற பாதையில பாத்திருக்கலாம், வாழை பாத்திருக்கலாம், தென்னை இது பலா பாத்திருக்கலாம், மா பாத்திருக்கலாம். அனைத்து அது முக்கணிகளும் இங்க விளையுது. விளையாத கனிகள் பூ வகை அனைத்து, மல்லிகைப்பூ, செவ்வந்தி பூ, இந்த சாமந்தி பூ, அப்புறம் வந்து இந்த கோழிக்கொண்டை பூ, காய்கறியில கத்தரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், எல்லா காய்களும் இங்கே விளையுது. நமக்கு தேவையான நாட்டு காய்கறி அனைத்தும் விளையுது. இங்கே வந்து விளையாத பொருள் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா மிளகு விளையுது, கொக்கோ விளையுது, அது போக வந்து மரங்கள், சந்தன மரம் முதற்கொண்டு எங்க ஊர்ல வந்துக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வந்து இந்த பூமியை பண்படுத்தி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். விவசாய பூமி தான், நாங்க இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்க வாழ்றோம். எங்களுக்கு இதான் மெயின். இதை விட்டா எங்களுக்கு வேற புலப்பெல்லாம் எதுவும் தெரியாது. எங்களுக்கு விவசாயம் தான். எங்க வயிற்றுக்கு இதைத்தான் வச்சு நாங்க நல்லா பண்ணிக்கி இதைத்தான் வச்சு சாப்பிட்டுக்கும் இருக்கிறோம். எங்களுக்கு இதை விட்டுருங்க அப்படின்னு நாங்க தயவு பண்ணி கேட்கிறோம். நீங்க எடுக்கணுங்கிறிய எல்லாம் மக்களை பூரா கொண்டுட்டு எடுத்துட்டு போங்க, அதான் பண்ண முடியும். நாங்க ஏறக்குறைய ஆண்களும் பெண்களும் ஒரே புள்ளியில் தீர்க்கமாக நின்று கொண்டு போராடி வருகின்றனர். அனைத்து கட்சியினரும் இதற்கு ஆதரவு தெரிவித்தாலும், மக்கள் எதிர்த்தால் தமிழக அரசு திட்டத்தை அனுமதிக்காது என்று உறுதி கொடுத்தாலும் ஒரு தீர்க்கமான பதிலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறவே இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டமோ, மீத்தேன் திட்டமோ, புரோப்பேன் திட்டமோ, எப்டோனோ, பீட்டோனோ, கெக்டோனோ, கெக்ஸோனோ
ஆக்டேனோ டெக்டோனோ அன்டெக்டோனோ மொத்தம் 10 பேர் வழியில எந்த பேர்ல வந்தாலுமே விடவே மாட்டோம். ஒருபோதும் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் எங்க ஊர்ல செயல்படுத்த முடியாது. இயற்கை வாயு எடுப்பதால் ஏற்படும் நீர் மாசுபாடு, விபத்துகள், மீத்தேன் காற்றில் கலப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் கேடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் மக்களின் தொடர் எதிர்ப்பாலும் வெளிநாடுகள் பலவற்றில் இந்த திட்டம் கைவிடப்பட்டு வருகிறது. எந்தெந்த நாடுகள்ல அந்த நாடுகளின் அரசாங்கங்கள் பெரு முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படாமல் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படுகின்றனவோ அந்த நாடுகளில் இந்த ஃப்ராக்கிங்கை தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கு, பிரிட்டனில் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் இருக்கு. ஆனால் அங்கெல்லாம் மக்கள் நெருக்கம் குறைவான பகுதிகளில் தான் எடுக்கிறாங்க. ஆனால் வளமிக்க நன்சை நிலத்தில் இந்த திட்டம் ஏன் தொடங்கப்படுகிறது என்ற கேள்விக்கான சரியான பதில் இதுவரைக்கும் கிடைக்காமல் விழிவதுங்கி நிற்கின்றனர் இந்த வெள்ளந்தியான வேளாண் மக்கள். சாவுற வரைக்கும், நாளைக்கு நான் செத்தாலும் மக்கள் போராடுவா, சாவுற வரைக்கும் இந்த போராட்டம் நடத்துவோம். எங்களுக்கு இல்லைன்னு கையெழுத்து அனுப்பி இந்த நெடுவாசல்ல இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நாங்க எடுக்கல அப்படின்னு எங்களுக்கு செய்தி வந்தாத்தான் இந்த போராட்டத்தை நாங்க கைவிடுவோம். 110 நாள்லாம் எங்களுக்கு பெருசு இல்லை. இந்த கதிராமங்கலத்துல சனம் நின்னு இந்த மக்கள் தவிக்கிறால அந்த பாவம் அவங்களை சும்மா விடுமா? சாதாரண மக்களின் கண்ணீரின் மேல் நின்று கொண்டு ஒரு நாட்டின் வளர்ச்சியை கட்டி எழுப்ப முடியாது. இயற்கை வளம், கனிம வளம் இவையெல்லாம் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும் சொத்துக்களாக இருக்கலாம். ஆனால் சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வளங்களை பற்றி கவலைப்படாமல் மாற்று வளம் மீது பார்வையை செலுத்துவது ஒரு கண்ணை மூடிவிட்டு மற்றொரு கண்ணை திறப்பதற்கு ஒப்பானதாக இருக்கும். எரிபொருள் உற்பத்தியின் மூலம் கிடைக்கும் லாபத்தையும் வேளாண் உற்பத்தியில் கிடைக்கும் லாபத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் எது முக்கியம் என்ற உண்மை புலனாகும். விவசாயிகளின் நட்டத்தில்தான் இந்த தேசம் பசியாறிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். சாதாரண மக்கள் மீது அதிகாரத்தை செலுத்தி திட்டத்தை செயல்படுத்த நினைப்பது வக்கிரத்தின் உச்சமாகத்தான் இருக்கும்.